உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானுடைய உரைநடைக்கான நேரம். உபதேச குறிப்புகள், அதிலிருந்து ஒரு பத்தி. உபதேச குறிப்புகள் யாருக்கு சொல்லப்பட்டதுங்கிறது நமக்கு நிறைய முறை பார்த்தாச்சு. பார்வதிபுரத்து எளிய மக்கள், வள்ளல் பிரானுடைய சன்மார்க்கிகள், இவர்களுக்காக சொல்லப்பட்டது. இன்றைக்கு நமக்கும் சொல்லப்படுகிறது. அப்படிங்கிறது தான் வள்ளல் பிரானுடைய சிறப்பு. 200 வருஷம் ஆனாலும் என்னங்க, வள்ளல் பிரானை நாம் இன்னமும் யோசித்து கொண்டிருக்கிறோம், இனியும் யோசிப்போங்கிறது தான் இந்த சித்தாந்தங்கள் நமக்கு கிடைத்த பொக்கிஷம் என்பதற்கான அடையாளம். பொதுவாக ஒரு பழமொழி உண்டு தெரியுமா, நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு. நெற்றிக்கண் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? நாம் சொல்வோம் நெத்தியில் இருக்குது அப்படின்னு. அது சிவபெருமானுக்கு இருக்கிறது என்பதாக புராணங்கள் சொல்லுகின்றன. ஆனால் வள்ளல் பிரான் சொல்லுகின்ற இந்த பத்தியை பார்க்கும்போது நாம் எல்லாருமே சிவபெருமான் தான். காரணம், நம்ம எல்லோரிடமும் அந்த நெற்றிக்கண் இருக்கிறது, 3வது கண்ணாக இருக்கிறது என்பதை மிக தெளிவாக கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த புராணங்கள் சொல்லுகின்ற அந்த கட்டுக்கதையெல்லாம் உடைத்து போட்டு நெற்றிக்கண் என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக சொல்றார். நமக்கும் நெற்றிக்கண் இருக்கா அப்படின்னு நம்ம எல்லாரும் நெத்தியை தடவி பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே வள்ளல் பிரான் சொல்வதை கேட்ட பின்பு நாமும் உணரலாம், நம்புவோம், நிச்சயமாக நமக்கும் நெற்றிக்கண் இருக்கிறது என்று. பார்க்கலாமா? பூர்வ ஞானம் என்பது நெற்றிக்கண்ணால் பார்த்தல். ஒருவன் நெற்றியில் இருக்கும் நடுக்கண்ணை பெற்றுக்கொள்வானானால் அவனுக்கு எல்லாம் பட்ட பகலை போல் தெரியும். அவன்தான் சுத்த ஞானி. அந்த நடுக்கண்ணை பெற்றுக்கொண்ட சுத்த ஞானி தயவோடு ஒரு பிணத்தை பார்த்த மாத்திரத்தில் அந்த பிணம் உயிர் பெற்று மீள எழுந்திருக்கும். ஒருவனை கோபித்து பார்த்தால் உடனே அவன் பஸ்பமாய் விடுவான். இதுதான் நடுக்கண் பெற்ற சுத்த ஞானியின் அடையாளம். இந்த நெற்றியில் இருக்கும் நடுக்கண்ணுக்கு ஒரு கதவும் பூட்டும் இருக்கின்றது. அந்த கதவின் பூட்டை அருள் என்கின்ற திறவுகோலை கொண்டு திறக்க வேண்டும். அருள் என்பது பெரும் தயவு. ஆகவே தயவே வடிவாக இருக்க வேண்டியது. எதை ஆரம்பித்தாலும் வள்ளல் பிரான் அதை தயவு, கருணை, அன்பு இதில் கொண்டு வந்து முடிச்சிடுறாரு. அப்படின்னா உலகத்தில் ஆக பெரும் சக்தியாக, ஆக பெரும் அடையாளமாக, ஆக பெரும் உணர்வாக நாம் உணர வேண்டியது இந்த அன்பு, கருணை என்பதை மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதை தவிர நெத்தியில் இருக்க கண்ணுக்கு ஒரு பூட்டு வேற இருக்கான். யோசிச்சு பாருங்களேன், அதுக்கு ஒரு கதவு, பூட்டு ரெண்டும் இருக்குது அப்படிங்கிறாரு. உண்மையில் இருக்கிறது என்பதை விளக்குகின்ற ஒரு பத்தி தான் இது. அதனால் முதல்ல டீகோட் பண்ணலாம், அப்புறம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். பூர்வ ஞானம் என்பது நெற்றிக்கண்ணால் பார்த்தல். ஒருவன் நெற்றியில் இருக்கும் நடுக்கண்ணை பெற்றுக்கொள்வானானால் அவனுக்கு எல்லாம் பட்ட பகலை போல் தெரியும். ஆன்மீகம் பேசுகிறவங்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதை மயக்கு மொழியில் சொல்லி இதற்கு மேல் நாம் சிந்திக்க முடியாத மாதிரி செய்து இறைவனுக்கு மட்டும்தான் அந்த நெற்றிக்கண் இருக்கும், இறைவன் மட்டும்தான் நம்மை பார்த்தா அந்த இடம் பட்ட பகலை போல் வெளிச்சமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆன்மநேயம் பேசுகின்ற வள்ளல் பெருமான் இதை சொல்லும்போது நமக்கு புரிகின்ற வகையில் சொல்ல வருகிறார். அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். இந்த நெற்றிக்கண்ணை ஒருவன் பெற்றுக்கொள்வானானால் பட்ட பகல் போல் வெளிச்சமாகும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நெற்றிக்கண் என்பது அறிவின் அடையாளம். நமக்கு அறிவு என்பது ஒன்று வந்துவிட்டால் நமக்கு எல்லாமே வெளிச்சமாக தெரியும். காரணம், நாம் யோசிக்க ஆரம்பித்து விடுவோம், அறிவின் துணை கொண்டு பகுத்தறிய ஆரம்பித்து விடுவோம் அப்படிங்கிறதான் அடையாளம். இப்போ யார்ட்டையாவது போய் நீங்கள் இதை ஒன்று யோசித்து சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க உடனே என்ன செய்வாங்க? நெத்தியில் தட்டிப்போம் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. அப்படின்ன உடனே நெத்தியில், நடு நெத்தியில் தட்டுவோம். ஏன்னா அங்கே தான் நெற்றிக்கண் இருக்கிறது. அந்த புள்ளியை, அந்த முனையை தட்டி கொடுக்கும்போது அங்கே அந்த புள்ளி, அந்த முனை என்பது ஆக்கம் பெறுகிறது, ஊக்கம் பெறுகிறது, நமக்கு சிந்தனை தோன்றுகிறது, அறிவு வெளிச்சம் பெறுகிறது. அறிவு வெளிச்சம் பெற்றால் வெளிச்சமாகி விடுகிறது. அதைத்தான் பட்ட பகலை போல் வெளிச்சமாகும் அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார். யோசிக்க ஆரம்பித்தால் வெளிச்சமாகும். அப்போ படித்தவங்க மட்டும்தான் யோசிக்கணுமா? படித்தவங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குமானா இல்லை. அந்த அனுபவ அறிவு, பட்டறிவுன்னு ஒரு வார்த்தையை நம்ம தமிழில் பயன்படுத்துவோம்ல. கல்விக்கே செல்லாதவர்கள், பள்ளிக்கே செல்லாதவர்கள் கூட ஐயா இதை கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன் அப்படின்னா நெத்தியை தட்டி விடுவாங்க தெரியுமா? நெத்தியை சுண்டி பார்த்துப்பாங்க. நெத்தியில் தட்டி கொடுத்துட்டு இது இப்படி தாங்க செய்யணும் அப்படின்னு யோசனை சொல்லுவாங்கல்ல. அப்போது சிந்தனை என்பது பிறக்கின்ற இடம் அந்த நடு நெற்றி.
அதனால தான் அதை நாம் எல்லாரும் தட்டுவோம், யோசித்து சொல்லுங்க அப்படின்ன உடனே. அதனால் பேருக்கு பின்னால் பட்டம் போற்றிருப்பவர்கள் மட்டும்தான் நெற்றிக்கண்ணை பெற்றவர்கள் அப்படிங்கிறது கிடையாது. படிக்கவே தெரியாதவங்க கூட, பள்ளிக்கே போகாதவர்கள் கூட அனுபவ அறிவு, பட்டறிவுன்னு பெற்றிருப்பாங்க. அவர்கள் அந்த பட்டறிவை மூலமாக நெற்றிக்கண்ணை தட்டி நமக்கு விஷயத்தை சொல்வாங்க. சரி, அடுத்தது பாருங்க. அவன்தான் சுத்த ஞானி. அந்த நடுக்கண்ணை பெற்றுக்கொண்ட சுத்த ஞானி தயவோடு ஒரு பிணத்தை பார்த்த மாத்திரத்தில் அந்த பிணம் உயிர் பெற்று மீள எழுந்திருக்கும். என்ன அர்த்தம் இதுக்கு? அவர் சொல்கிறபடி பார்த்தா, இறந்து போனவங்க பக்கத்தில் போய் இந்த நெற்றிக்கண்ணை கொண்டவர்களை நிற்க வச்சுட்டு, அந்த இறந்து போனவரை பாருங்க, அவர் கொஞ்சம் எழுந்து வந்துடுவார் உயிரோட அப்படின்னு சொல்கிறாரா? அப்படி சொல்வதற்கு வள்ளல் பிரான் தேவையில்லை. இந்த மாதிரியான மூடத்தனம் வள்ளல் பிரான்ட்ட இல்லை. என்ன சொல்ல வரார்னா, இறப்பு நிலை எப்போது வரும்? நம்மிடம் சிந்தனை இல்லை என்றால் வரும், அறிவு இல்லைன்னா வரும், அல்லது இறப்பு நிலை வந்ததுக்கப்புறம் நமக்கு அறிவு இல்லாமல் போகும், சிந்தனை இல்லாமல் போகும், சிந்தனை ஓட்டம் இல்லாமல் போகும், கற்பனை இல்லாமல் போகும், உயிரோட்டம் இல்லாமல் போகும். ஆனால் இந்த எதுவுமே இல்லாமல், சிந்தனை இல்லாமல், உயிர்ப்பு இல்லாமல், கற்பனை இல்லாமல், அறிவு இல்லாமல் வாழ்கின்ற அந்த நிலையே ஒரு இறப்பான வாழ்நிலை தானே. அதைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். அப்போ நம்ம சிந்திக்கணும், அறிவோடு இருக்கணும், யோசனையோடு இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அது உயிரோடு இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். இது எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம், ஆன்மீகம் பேசுபவர்களிடம் நாம் அடிமை பத்திரம் எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுதானே இறப்பு நிலை. அப்போ இந்த சிந்தனையை, நெற்றிக்கண்ணை திறந்து கொண்டவர்கள், அறிவின் பயப்பட்டவர்களால் மரணம் அடைந்தவர்களை கூட உயிர்த்தெழ வைக்க முடியும் என்றால், மரணம் என்கின்றது அந்த அறியாமை, அந்த அறியாமை என்கின்ற நிலையிலிருந்து நம்மை உயிர்த்தெழ வைக்க முடியும் என்கின்ற ஒரு புதிய சித்தாந்தத்தை வள்ளல் பிரானிடமிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எல்லோரும் பொதுவாக சிந்திப்பதை போல், மேலோட்டமாக சிந்திப்பதை போல், மரணம் அடைந்தவர்கள்கிட்ட நெற்றிக்கண்ணை உடையவர்களை கொண்டு போய் நிற்க வச்சா அவங்க உயிர்த்தெழுந்துடுவாங்க அப்படின்னா பௌதீக உயிர்ப்பைத்தான் வள்ளல் பிரான் சொல்லவில்லை, ஞான உயிர்ப்பை சொல்லுகிறார். சிந்திக்காமல் இருந்தால் என்ன ஜடம் மாதிரி இருக்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த ஜடம் போன்ற வாழ்க்கையிலிருந்து நமக்கு உயிரை கொடுப்பது, உயிர்ப்பை கொடுப்பது எது என்றால் நெற்றிக்கண். அந்த நெற்றிக்கண்ணால் நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்தது ஒன்று மிக முக்கியமாக சொல்கிறார் பாருங்க. ஒருவனை கோபித்து பார்த்தால் உடனே அவன் பஸ்பமாய் விடுவான், இதுதான் நடுக்கண் பெற்ற சுத்த ஞானியின் அடையாளம். கோபித்து பார்த்தால் அவன் பஸ்பமாய் விடுவான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன்பா உனக்கு அறிவே இல்லையா, இவ்வளோ சொல்கிறேன், யோசிச்சு பாரு அப்படின்னு நம்ம யாரையா சொல்கிறோன்னா அவன் நெற்றியை தட்டி விட்டு கொண்டு யோசிக்க ஆரம்பிப்பான். அப்போது பஸ்பமாகி விடுவான்னா என்ன அர்த்தம்? அதற்கு முன்னால் இருந்த மூடன், அதற்கு முன்னால் இருந்த மடையன் என்கின்ற, அல்லது அதற்கு முன்னால் இருந்த மடத்தனம் என்பது அங்கே காணாமல் போய், சாம்பலாகி போய், பஸ்பமாகி போய் அவன் உருப்பெறுவான் என்பதுதான் இதோட அடையாளம். எவ்வளோ அற்புதமான ஒரு கருத்து பாருங்க. சிந்தனை, அதனால தான் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லியிருக்கிறது. நீ நெற்றிக்கண்ணையே திறந்து பார்த்தா கூட நீ செய்தது குற்றம்தான் என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது என்றால் இதுதான் உச்சபட்சமான சிந்தனை. வள்ளல் பிரான் எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. இந்த நெற்றியில் இருக்கும் நடுக்கண்ணுக்கு ஒரு கதவும் பூட்டும் இருக்கிறது. அந்த கதவின் பூட்டை அருள் என்கின்ற திறவுகோலை கொண்டு திறக்க வேண்டும். அருள் என்பது பெரும் தயவு, ஆகவே தயவே வடிவாக இருக்க வேண்டியது. அவ்வளவுதாங்க. இந்த நெத்தியில் இருக்கிற அந்த நெற்றிக்கண்ணுக்கு ஒரு கதவு பூட்டு இருக்கு அப்படின்னா அந்த கதவையும் பூட்டையும் திறக்கக்கூடிய சாவி எது என்றால் அருள் என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். அருள் என்பது தோன்றிவிட்டால், அறிவு என்பது தோன்றிவிட்டால் தவறு செய்யாமல் இருப்போம். மற்றவர்கள் தவறு செய்தால் கூட நாம் அந்த தவறை சுட்டி காட்டுவோம், நெற்றிக்கண்ணை திறந்து காட்டுவோம். அதன் மூலமாக அவர்கள் பஸ்பமாவார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய அறியாமை பஸ்பமாகும். அவர்கள் அது நாள் வரைக்கும் இருந்த மூடம் என்கின்ற அந்த உடம்பிலிருந்து விடுபட்டு அறிவு என்கின்ற அந்த உடம்புக்குள் அவதாரம் எடுப்பார்கள் என்பதைத்தான் வள்ளல் பிரான் இதில் சொல்கிறார். எனவே நெற்றிக்கண் என்பது நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. அந்த நெற்றிக்கண்ணை திறந்து பார்க்க வேண்டியது தான் நாம் செய்ய வேண்டியது. ஆனால் நாம் பகுத்தறிவு இல்லாமல் நெற்றிக்கண்ணை மூடிக்கொண்டு அறியாமையோடு ஆன்மீகம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆன்மநேயம் பேசுபவர்கள், நெற்றிக்கண்ணை திறந்திருப்பவர்கள், அறிவோடு இருப்பவர்கள், ஞானத்தோடு இருப்பவர்கள், அருள் சக்தியோடு இருப்பவர்கள், கையில் பூட்டும்
கதவும் இருந்தாலும் சாவியோடு இருப்பவர்கள் என்பதை வள்ளல் பிரான் இதில் உறக்கச் சொல்லுகிறார். சாவியை இன்றைக்கு நமக்கு கையில் கொடுத்திருக்கிறார் வள்ளல் பிரான். அந்த அருள் சக்தி என்கின்ற சாவி நம்முடைய நெற்றிக்கண்ணுக்கான சாவி. எனவே எல்லா நேரமும் அருள் சக்தி என்கின்ற சாவியோடு இருக்க வேண்டியது ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில், இந்த பிறப்பில் நாம் செய்ய வேண்டிய ஒரே கடமை. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.